ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க காயின் வாங்கி தங்க நகை வாங்கலாமா அப்படின்றத வந்து நாங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது என்னோட வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நான் சொல்வேன். ஸோ இது வரைக்கும் வந்து நான் தங்க காயினை வாங்கி தங்க நகையாக வந்து நான் மாற்றினதே கிடையாது. ஸோ கையில் காசு இருக்கும் போது டேரெக்டாக போயிட்டு நகையை வாங்கிடுவேன். அப்படி இல்லைன்னா சீட்டு போட்டு நகை வாங்குவேன். ஸோ இல்லைன்னா வந்து கிரெடிட் கார்டை வந்து ஸ்வைப் பண்ணிவிட்டு அதில் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி நகை வாங்குவேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், தங்க காயினாக மந்த்லி வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை இஎம்ஐயாக அதை வந்து காயினை கொடுத்துட்டு நான் வந்து ஜுவல்லாக வந்து மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஸோ இதுவும் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து சொல்லணும். ஸோ இதுக்கப்புறமா நான் அப்படி செய்வேன்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வந்து செய்ய மாட்டேன். ஸோ இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து அன்னைக்கு ரேட் எழுதும்போது 7,300 ரூபாய் நான் வந்து நகை வாங்குற அன்னைக்கு ரேட்டை நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு டையிங் சார்ஜ் வந்து போடுவாங்க காயினாக வாங்குறப்ப 150 ரூபாய். ஸோ அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி வந்து போட்டாங்கன்னா 223 ரூபாய். இது வந்து ஒரு சின்ன கேல்குலேஷனில் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அப்புறமா வந்து இது எல்லாமே சேர்த்து வந்து 7,673 ரூபாய் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஒரு கிராம் காயின் வாங்கினா நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கோல்டு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7,300 ரூபாய் தான். பட் வந்து நம்ம வந்து டையிங் சார்ஜும் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டியும் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 373 ரூபா கொடுக்குறோம். 400 ரூபாய் வந்து இங்கே வேஸ்ட்டாக வந்து நம்ம கொடுக்குறோம். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதம் கழிச்சு இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சு இங்கே வந்து ஒரு 400 ரூபாய் ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 7,700 ரூபாய் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கோல்டு ரேட் வந்து நம்மளுக்கு வந்து 7,700 ரூபாய்க்கு நம்ம வந்து திருப்பியும் என்ன பண்ணுவோம்னா, ஒரு டையிங் சார்ஜும் அதுக்கப்புறமா ஒரு 3% ஜிஎஸ்டி கொடுத்து நம்ம வந்து அந்த மறுபடியும் ஒரு கோல்டை வாங்கும்பொழுது 8,085 ரூபாய் வரும், சரிங்களா? ஸோ இதுக்கும் வந்து நம்ம வந்து 385 ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு வருது, சரிங்களா? நம்ம இதே மாதிரி தான் ஒரு 3 மாதமோ இல்லை 6 மாதமோ கழிச்சு ஒரு காயினை வந்து நம்ம வாங்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்னு வந்து பாருங்களேன். இப்போ வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். ஆனால் வந்து 400 ரூபாய் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக வந்தாலும் நீங்கள் வந்து 373 ரூபா ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு சார்ஜாக வந்து போயிடும் விற்கும்போது. சப்போஸ் நீங்கள் 7,700 ரூபாய் கொடுத்து இந்த 7,300 ரூபாவோட காயினை நீங்கள் விற்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27 ரூபாய் தான் வந்து ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கும். ஏன்னா 373 ரூபாய் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே சார்ஜ் கொடுத்து வாங்கியிருக்கோம் இல்லைங்களா. அப்போ நம்மளுக்கு ரஃபாக பார்க்கும்பொழுது 7,300 ரூபாய் கொடுத்து வாங்கினோம். ஆனால் நம்மளுக்கு 7,700 ரூபாய் வந்து கிடைச்சிருக்கு. பட் வந்து இந்த டையிங் சார்ஜும் இந்த டேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 373 ரூபாய் வந்து போயிடுது. ஸோ வித் சார்ஜ். ஸோ அப்போ அந்த 400 ரூபாவை வந்து 373 ரூபா வந்து கழிக்கும் போது நம்மளுக்கு 27 ரூபாய் தான் வந்து ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ப்ராஃபிட் வந்து கிடைக்காது கோல்டு காயினாக வந்து விற்கும் பொழுது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கிராம் வந்து ஜிஎஸ்டியோட நம்ம வந்து 7,673 ரூபா கொடுத்து இங்கே வந்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வாங்கிட்டோம். ஸோ இதில் வந்து கோல்டு ரேட் வந்து ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு ஆவரேஜாக வந்து 7,500 ரூபாய் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 173 ரூபா வந்து லாஸ் ஆகும், சரிங்களா? ஸோ அப்பயும் வந்து நம்ம வந்து 7,300 ரூபாயிலேருந்து 7,500 ரூபாய் வந்து போயிருக்கு, கொஞ்சம் ப்ராஃபிட் தானே அப்படின்னு நீங்கள் நினச்சா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் வராது, லாஸ் தான். ஏன்னா வந்து 173 ரூபாய் தான் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து 7,500 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க, இங்கே ஒரு லாஸ் வந்து வருது. நீங்கள் இந்த 7,500 ரூபாய்க்கு ஒரு கிராம் வந்து நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி நீங்கள் வாங்குறீங்கன்னா
7,300 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க. அது வந்து 7,500 ரூபாய் வந்து அன்னைக்கு வந்து நீங்கள் கோல்டு ரேட் வந்து வருது. ஸோ இதில் வந்து டைரெக்டாகவே 173 ரூபாய் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லாக வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜுவல் வந்து 15% வந்து வருது. 15% வந்து வருது. அதுக்கு 1,125 ரூபாய் வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து போடுறாங்க. அதுக்கு வந்து ஜிஎஸ்டி 258 ரூபாய் வந்து போடுறாங்க. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து 8,883 ரூபாய் வருது. உங்களுக்கு வந்து லாஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 173 ரூபாய் லாஸ் ஆகும். அதுக்கப்புறமா இந்த ரெண்டுமே வந்து மேக்கிங் சார்ஜஸும் ஜிஎஸ்டியும் வந்து லாஸ் ஆகும். டோட்டலாக உங்களுக்கு லாஸ் ஆக போகிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,556 ரூபாய் லாஸ் கொடுத்து தான் வந்து நீங்கள் 1 கிராம் கோல்டே வந்து நீங்கள் எடுப்பீங்க. ஸோ இந்த கால்குலேஷன் வந்து உங்களுக்கு புரியும்ன்றது வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இதே வந்து தான் எனக்கு வந்து 5 பவுன் நகை எடுக்கும் போது பெரிய அமௌண்ட் வந்து லாஸ் ஆச்சு. ஸோ நான் உங்களுக்கு சின்ன கால்குலேஷனோட காட்டியிருக்கேன். அதனால் வந்து தயவுசெய்து கோல்டு காயின் எடுத்துட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. நல்லாவே வந்து உங்களுக்கு லாஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் ஜுவல் எடுக்கிறீங்களா, ஒரு 3 பவுனோ 4 பவுனோ நீங்கள் ஜுவல் எடுக்கிறீங்களா, எதனா ஒரு கார்டோ இல்லை வந்து சீட்டு பணமோ எதனா வந்து ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜுவல் எடுங்க. காயினாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஜுவல்லாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஹெவியாக வந்து லாஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறமா நான் வந்து காயின் எடுத்து நான் கண்டிப்பாக வந்து ஜுவல்லாக வந்து மாற்றவே மாட்டேன். என்னோடய லைஃப்பில் வந்து மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7,300 ரூபாய் கொடுத்து நம்ம நகை வாங்கினாலும் 7,500 ரூபாய் ஒரு 2 மாதம் கழிச்சு 7,500 ரூபாய் ஆனாலும் நம்மளுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 173 ரூபாய் லாஸு. அதுக்கப்புறமா வந்து வேற என்ன லாஸ்ன்னு சொல்லணும்னா மேக்கிங் சார்ஜஸில் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் கேட்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறதுனால மேக்கிங் சார்ஜஸ் மினிமம் ஒரு 10% வரைக்கும் நீங்கள் கேட்கலாம். ஜிஎஸ்டியில் வந்து நீங்கள் 10% கேட்டாலும் ஜிஎஸ்டியில் அப்போ தான் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ ப்ராபப்ளி வந்து ஜிஎஸ்டியில் வந்து எதுவுமே கம்மி பண்ண முடியாது. அதனால் நீங்கள் மேக்கிங் சார்ஜஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கம்மி பண்ண சொல்லுங்கள். ஸோ இதான் வந்து மினிமம் வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கோல்டு ஜுவல் வாங்கும்போது கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until stay with me ஹேமா. பாய்.